Hallelujah. We thank the Lord for this month of April. We marched in March victoriously because of the hand of the Lord. Amen. And here we are in this month, and we believe that our God will take and lead us through. நம்முடைய தேவன் நம்மை வெற்றிகரமாக இந்த மாதத்திலே வழி நடத்துவார் என்ற விசுவாசத்தோடு கூட கடந்த மாதத்தை நமக்கு மிகவும் நேர்த்தியாய் நாம் அதிலே முடிக்க செய்த தேவன் இந்த மாதத்திலே அற்புதமாக நம்மை வழி நடத்துவார் என்ற விசுவாசத்தோடு கூட கரங்களை உயர்த்தி குரலை உயர்த்தி நாம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரத்தை துதியை ஏறெடுப்போம். This morning time let us lift up our hands, raise our voices and praise and thank our God for we believe that He is the Lord who is going to make a way for us, that He is going to go before us. Oh hallelujah, this is going to be a blessed month for us in every way. Oh hallelujah, hallelujah. In this month as the elections also are going to be there, we bless our nation and we, O Lord, declare your will, O Master, your kingdom, O Master, to be established, O Jesus. Oh, hallelujah. Let us speak in tongues, church. Uriya karala mundea baba vashakara rakarala mundea mama mama rikarara rashakara raharara tekera la budia baba 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 riya karala mundea mama vashakara rakara mundea baba baba Huriya karala budia baba vashahara rakara la harala tekera la mundea mama mama Riya karara harara tekere rabudia baba baba vashahara tekera la mundea mama mama Huriya karara harara tekere rekere la budia baba baba vashakara ra. Hallelujah, Jesus, Lord, oh Master, we bless this month, oh Lord, we bless this service, Lord, even over our nation, even over, oh Lord, our state, we, oh Lord, declare you, we proclaim, oh Jesus, the resurrected Savior, the coming King, oh Jesus, we proclaim you, oh Lord, we give you all the glory and honor, oh Lord, anoint us, lead us, and take us through, oh Lord. In Jesus' name we pray, believing. Amen, amen, amen. மெழுவில் நின்று கர்த்தரை ஆராதிப்போம். ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் தந்தீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. காலை மாலை எல்லாம் வேளையிலும் என்னை கடத்தும் கரங்கள் நான் கண்டேன். என் தேவை பெருகும் போது நான் சிக்கி தவித்திடாது உதவும் கரங்கள் நான் கண்டேன். காலை மாலை எல்லாம் வேளையிலும் என்னை நடத்தும் கரங்கள் நான் கண்டேன். என் தேவை பெருகும் போது நான் சிக்கி தவித்திடாது உதவும் கரங்கள் நான் கண்டேன். எல்லா நெருக்கத்திலும் என்னை விழாமல் காக்கும் அன்பின் நல்ல கர்த்தரே. எல்லா நெருக்கத்திலும் என்னை விழாமல் காக்கும் அன்பின் நல்ல கர்த்தரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே.
மடிந்திடாது என்னை தாங்கும் கரங்கள் நான் கண்டேன். மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேளையில் மீட்கும் கரங்கள் நான் கண்டேன். நான் வாடி நின்ற வேளையில் மடிந்திடாது என்னை தாங்கும் கரங்கள் நான் கண்டேன். எந்த மாறாவின் வாழ்வை மதுரமாய் மாற்றிய அன்பின் நல்ல கர்த்தரே, எந்த மாறாவின் வாழ்வை மதுரமாய் மாற்றிய அன்பின் நல்ல கர்த்தரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. ஹalleluya. உம்மை ஆராதிக்கிறோம். Oh, we worship you, Lord. கர்த்தரை ஆராதிப்போம். அற்புதமாக நம்மை நடத்தி வந்த தேவனை ஆராதிப்போம். வாக்குத்தத்தங்களின் தேவனை நாம் ஆராதிப்போம். Oh, hallelujah. Let us worship the Lord, the God, our Maker, for He alone is worthy of our praise. Oh, we worship you, Lord. We worship you, Jesus, we worship you. And we will say that you are good, and all the miracles you have done have brought us joy. தேவனே, இந்த காலை வேளையில் நல்லவர் என்று நாங்கள் சொல்லுகிறோம். நீர் செய்த அற்புதங்களை எங்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்தியது. உமக்கே நன்றி, உமக்கே ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிறோம். And we will say that you are good, and all the miracles you've done have brought us joy. For we are changed, and all the hope we have, we place in you right now. And we will say that you are good, and all the miracles you've done have brought us joy. For we are changed, and all the hope we have, we place in you right now. Father, we declare that we love you. We declare our everlasting love for you. Oh, Father, we declare that we love you. We declare our everlasting love for you. நாம் கூறுவோம், நீ நல்லவர், நீர் செய்த அற்புதங்கள் மகிழ்ச்சியாக்கியதே. மாற்றப்பட்டோம், எம் முழு நம்பிக்கையும் உம்மில் வைக்கிறோம். நாம் கூறுவோம், நீர் நல்லவர், நீர் செய்த அற்புதங்கள் மகிழ்ச்சியாக்கியதே. மாற்றப்பட்டோம், எம் முழு நம்பிக்கையும் உம்மில் வைக்கிறோம். தந்தையே, உம்மை நாங்கள் நேசிக்கிறோம்.
Lord. Father, we declare that we love you. We declare our everlasting love for you. Oh, Father, we declare that we love you. We declare our everlasting love for you. Oh, hallelujah, Jesus. Let us lift up our voices and worship Him, church. For He alone is worthy. துதிக்கு பாத்திரரை நாம் ஆராதிப்போம். Oh, we worship you, Lord. Hallelujah. Jesus, you are Lord. He is Lord. He has risen from the dead, and He is Lord. Every knee shall bow, every tongue confess that Jesus Christ is Lord. Oh, He's my Lord. He's my Lord. Jesus, He's my Lord. He has risen from the dead, and He's my Lord. Yes, my knee shall bow, and my tongue confess that Jesus Christ is my Lord. Yesue, Yesue, ஆண்டவர் மரணத்தினின்று உயிர் தெழுந்தார். கால்கள் யாவும் முடங்கும், நாவு யாவும் போற்றிடும் அந்த இயேசுவே ஆண்டவர். He is my Lord. He's my Lord. Jesus, He's my Lord. Oh, we love you, Lord. He has risen from the dead, and He's my Lord. We worship you. Yes, my knee shall bow, and my tongue confess that Jesus Christ is my Lord. Oh, hallelujah. We worship you, Lord. உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை உயர்த்துகிறோம் அப்பா. Oh, we lift up your holy name. We bless your holy name, oh Master. இயேசுவே, இந்த காலை வேளையிலும் தொடர்ந்து எங்கள் மத்தியிலே நீர் அசைவாடப்பா. இயேசுவே கர்த்தாவே, உம்முடைய வார்த்தையா, oh Lord, the mighty word of the Lord, oh Lord, oh Lord, the living and active word, oh Master, the word, oh Lord, oh Master, that stands forever and ever and ever, oh Jesus. Oh, we welcome you, Holy Spirit, we welcome you, oh Lord. Oh, rikarara shakarara, let us praise Him, church. Oh, let us praise Him from the bottom of our hearts. Huriya karara karala munde, ama mama shaharara karala munde, ama mama. Oh, தேவனே உம்மை ஆராதிக்கிறோம்.
Hallelujah. Hallelujah. Jesus, you speak, O Lord, into our lives, O Lord. Lord, you, O Lord, O Master, O Lord, are the living word, O Master. Come and dwell richly in each one of us, O Lord. Open our eyes of understanding that we might hear you, know you, and, O Lord, O Master, not only be hearers but doers of your word. உடைய வார்த்தையின்படி கேட்டு நடக்கிறவர்களாக இருக்க எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் எங்களிடத்தில் பேசும் ஐயா. எங்களுக்கென்று அனுப்பப்பட்ட இயேசுவே உம்முடைய நித்தியமான வார்த்தையானது எங்கள் மத்தியிலே கடந்து வருவதாக உம்மையே ஆராதிக்கிறோம், துதிக்கிறோம். இயேசுவின் நாமத்திலே பிதாவே. Amen. Amen. We can be seated. We can give his tithes and our offerings as we settle down. We'll be hearing the word. Pastor will be coming and delivering the word. We can clap our hands and welcome Pastor. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வரவேற்கிறோம். The month of April is a very important month for this nation. ஏப்ரல் மாதமானது இந்த நம்முடைய தேசத்துக்கு மிகவும் முக்கியமான ஒரு மாதமாக இருக்கிறது. And we are facing general election. எலெக்ஷன்ஸ் வரப்போகிறது. And that's going to determine another 5 years. அடுத்த 5 வருடங்களை அது தீர்மானிக்க That போகிறது. is who is going to rule us. நமக்கு யார் ஆட்சியிலே வரப்போகிறார்கள் என்று. But I believe நான் விசுவாசிக்கிறேன். the Bible says வேதம் கூறுகிறது, the Lord maketh and unmaketh kings. ராஜாக்களை அமர செய்கிற அவர்களை நீக்குகிற ஒரு தேவனாய் இருக்கிறார். That's what is written in the Bible. அதுதான் வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. So we need to trust the Lord. எனவே நாம் கர்த்தரை விசுவாசிக்க வேண்டும். To bring in or to give a right result in சரியா this election. இந்த எலெக்ஷனிலே கர்த்தர் சரியான ஒரு முடிவை கொண்டு வரத்தக்கதாக நாம் ஜெபிக்க வேண்டும். If you look into the political scenario, நாம் அரசியல் ரீதியாக பார்ப்போம் என்றால் there are confusions, அநேக குழப்பங்கள் இருக்கின்றன. and it is not a plain straight cut election. நேரடியாக இருக்கிற ஒரு தேர்தலாக இது இல்லாமல் Alliances are everywhere, and sometimes they are confusive in nature. கூட்டணிகள் எல்லா இடத்திலும் இருக்கிறது, சில வேளைகளில் அது குழப்பமாகவும் இருக்கிறது. But I want to tell you this morning time, ஆனால் இந்த காலை வேளையிலே நான் கூற விரும்புகிறேன், especially as the believers, விசுவாசிகளாக maybe we are 2% in this whole nation. இந்த முழு தேசத்திலும் நாம் ஒருவேளை 2% இருக்கலாம். But I want to tell you this morning time, ஆனால் இந்த காலை வேளையிலே கூற விரும்புகிறேன், who is going to uphold our cause? நம்முடைய காரியங்களை யார் முன்னிறுத்துவார்கள்? It's going to be the Lord. கர்த்தர் தான். Amen. ஆமென். So this morning we are going to see a word from the book of God. கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து ஒரு வார்த்தையை நாம் பார்க்க This is போகிறோம். going to be applicable for us individually, தனிப்பட்ட விதமாக இந்த வார்த்தை நமக்கு and பொருந்தியதாக at the இருக்கிறது. same time it's going to apply to all the Christians in this nation. இந்த தேசத்திலே இருக்கிற எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் பொருந்துகிற ஒரு வார்த்தையாக இது இருக்கிறது. And the word says in Isaiah 41:10, ஏசாயா 41:10 நாம் பார்க்கிறோம். here we see the heart of God. இங்கே கர்த்தருடைய இருதயத்தை நாம் பார்க்கிறோம். God created man, கர்த்தர் மனிதனை சிருஷ்டித்தார். but man had decided to rebel against God. ஆனால் மனிதனோ கர்த்தருக்கு எதிராக செல்ல அவன் And சென்றான். he had chosen the things for himself. அவனுக்கென்று காரியங்களை அவன் தெரிந்து அவனே கொண்டான். தெரிந்து கொள்ள ஆரம்பித்தான். அவனே தெரிந்து கொள்ள ஆரம்பித்தான். And then, but God did not abandon him. ஆனால் கர்த்தரோ அவனை கைவிடவில்லை. And even in the Old Testament time, பழைய ஏற்பாட்டின் காலத்திலேயும் Father God பிதாவாகிய தேவன் was telling his heart what is his attitude towards that man. அந்த மனிதனுக்கு நேராக தான் என்ன அவனுக்காக வைத்திருக்கிறார் என்பதை அவர் தொடர்ந்து சொல்லுகிற தேவனாய் காணப்பட்டார். Today we live in a most blessed condition. இன்றைக்கு நாம் மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு நிலைமையிலே இருக்கிறோம். Everything what the mighty God, the Father God had intended to happen in man's life, மனிதனுடைய வாழ்க்கையிலே என்னெல்லாம் நடைபெற வேண்டும் என்று அவர் தீர்மானித்திருந்தாரோ now he can
demonstrate it in every one of our lives. நம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலேயும் அதை செயல்படுத்துகிற தேவனாய் அவர் இருக்கிறார். முடியும். In the Old Testament he could not do that. பழைய ஏற்பாட்டிலே அப்படியாக அவர் செய்ய முடியவில்லை. But in the New Testament time ஆனால் புதிய ஏற்பாட்டின் காலத்திலே he could do that. அதை அவரால் செய்ய முடிந்தது. Yesterday night also I explained this very clearly. நேற்று இரவு கூட நான் இதை குறித்து கூறினேன். You see, in the Old Testament time, பழைய ஏற்பாட்டு காலத்திலே you see, whatever man did, மனிதன் என்ன செய்தானோ it also played a part in blocking what the Lord wanted to do. கர்த்தர் என்ன செய்ய விரும்பினாரோ அதற்கு அது தடையாக இருந்தது. And that is what had happened. You see, Moses' behavior himself, the same behavior stood between his blessing and his life. அப்படியாக தான் நடந்தது. மோசேயின் காரியத்திலே நாம் பார்க்கிறோம், அவனுடைய நடத்தையானது அவனுடைய ஆசீர்வாதத்துக்கு அது எதிர்மறையாக இருந்தது. God knew. கர்த்தர் அறிந்திருந்தார். You see, the blood of the animals is not going to suffice for this hard-hearted man. மிருகங்களின் இரத்தமானது இந்த மிகவும் கடின இருதயமுள்ள இந்த மனிதனுக்கு அது பொருந்தாது என்று சொல்லி அவர் யோசித்தார். So that is the reason the Bible says, எனவே தான் வேதம் கூறுகிறது, when the times are fulfilled, நேரங்கள் காலங்கள் நிறைவேறின பொழுது he sent his only begotten son. தன்னுடைய ஒரே பேரான குமாரனை அவர் He அனுப்பினார். came as a human being like you and me. உங்களையும் என்னை போல ஒரு மனுஷனாக அவர் வந்தார். And he took our place. நம்முடைய இடத்தை அவர் எடுத்துக்கொண்டார். And he who knew no sin, பாவம் அறியாத அவர் he became sin. பாவமானார். And because he became sin, பாவமானபடியினாலே he was made to taste the death. அவர் மரணத்தை சந்திக்க வேண்டியதாயிருந்தது. Because he faced the death, அவர் மரணத்தை சந்தித்த காரணத்தினாலே you see, Father God will have to justify him. பிதாவாகிய தேவனானவர் அதற்கு நீதி செய்ய வேண்டியதாயிருந்தது. And so he was raised to life. எனவே அவர் மறுபடியுமாக உயிர்த்தெழுந்தார். And today he is a living king. இன்றைக்கு ஜீவிக்கிற ராஜாவாக You இருக்கிறார். see, he is living to see that everything what he said is fulfilled in your life and in my life. இன்றைக்கு அவர் நம்முடைய வாழ்க்கையில கூறின ஒவ்வொரு காரியமும் நிறைவேறுகிறதை அவர் காண்கிற தேவனாய் இருக்கிறார். I was explaining in the evening service again and again. திரும்பமாக சாயங்கால வேளை ஆராதனையிலே இதை கூறினேன். The difference between the Old Testament and the New Testament. பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் இருக்கிற In the வித்தியாசம், Old Testament, பழைய ஏற்பாட்டிலே you see, at the Old Testament time, பழைய ஏற்பாட்டு காலத்திலே every promise ஒவ்வொரு வாக்குத்தத்தமும் are yea and nay. ஆம் என்றும் இல்லை என்றும் இருந்தது. But today, ஆனால் இன்றைக்கோ in Christ Jesus, கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக all the promises are எல்லா வாக்குத்தத்தங்களும் yes. No, all the promises are yes. எல்லா வாக்குத்தத்தங்களும் ஆம் என்று இருக்கிறது. And we will have to say amen to that promises. நாம் அந்த வாக்குத்தத்தங்களுக்கு ஆமென் என்று கூற வேண்டும். That is our condition today. இன்றைக்கு நம்முடைய நிலைமை அதுதான். Hallelujah. ஹல்லேலூயா. So as we go into this promise, வாக்குத்தத்தத்துக்குள்ளாக நாம் போகும் பொழுது have the 2 Corinthians in our mind, 1:20. 2 கொரிந்தியர் 1:20 நம்முடைய மனதிலே வைத்துக் In கொள்வோம். Christ Jesus, கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக all the promises, எல்லா வாக்குத்தத்தங்களும், Amplified version says, whatsoever promise at whatever time frame it was given to anyone at any time, are all yea in Christ Jesus. விரிவாக்க மொழிபெயர்ப்பு கூறுகிறது, எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் கூறப்பட்ட எந்த வாக்குத்தத்தமும் அது கிறிஸ்து, to whomsoever it was given, யாருக்கு அது கொடுக்கப்பட்டிருந்தாலும் அது கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஆம் என்று இருக்கிறது. And we will have to say amen. When we say amen, that promise becomes ourselves. நாம் ஆமென் என்று சொல்லும் பொழுது அந்த வாக்குத்தத்தம் நமக்குரியதாக மாறுகிறது. See, Christianity today is lacking this teaching. கிறிஸ்தவமானது இந்த போதனை இல்லாமல் இன்றைக்கு இருக்கிறது. See, sometimes people master in speaking from the Old Testament. பழைய ஏற்பாட்டிலிருந்து மிகவும் அதிகமாக படித்து பேசக்கூடிய நிலைமையில் अनेक பிரசங்கிமார்கள் இருக்கிறார்கள். I am not against them. அவர்களுக்கு எதிராக நான் இல்லை. But I want to tell you this something. ஆனால் We are
the children of God because of the cross. நாம் கர்த்தருடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் சிலுவையினாலே. Amen. So cross changed the history. சிலுவையானது சரித்திரத்தை மாற்றியது. Hallelujah. ஹல்லேலூயா. Amen. ஆமென். See, we were under British one time. நாம் ஒரு காலத்திலே ஆங்கிலேயர் ஆட்சி கீழாக இருந்தோம். And we were, you see, we will have to do what they said. அவர்கள் சொன்னதை நாம் செய்ய வேண்டும். But today we are liberated. இன்றைக்கு நாம் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். You see, any government that has been elected cannot rule us, you see, in the way that the English fellows have ruled us. எந்த அரசாங்கமானாலும் ஆங்கிலேயர் எப்படியாக ஆட்சி செய்தார்களோ அப்படியாக அவர்கள் நம் மீது ஆட்சி செய்ய முடியாது. We need to change our mindset. நம்முடைய மனப்பான்மையை நாம் யோசிக்கிற காரியங்களை நாம் மாற்றிக்கொள்ள We வேண்டும். are an independent nation. நாம் விடுதலையாக்கப்பட்ட தேசம். We are free nation. நாம் விடுதலையாக்கப்பட்ட தேசம். Nobody can tell யாரும் சொல்ல முடியாது what I should do, நான் என்ன செய்ய வேண்டும், what I should eat, நான் என்ன சாப்பிட what I வேண்டும், should dress. நான் என்ன உடுத்த வேண்டும். We are an independent nation. நாம் விடுதலையாக்கப்பட்ட In the தேசம். same way, அதே போல we need to know we are New Testament believers. நாம் புதிய ஏற்பாட்டின் மக்களாக இருக்கிறோம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். Everything that was negative in the Old Testament பழைய has ஏற்பாட்டிலே consumed my Jesus Christ. பழைய ஏற்பாட்டிலே எதிர்மறையாக இருந்த எல்லா காரியமும் என் இயேசுவை விழுங்கி விட்டது. ஆமென். But today my Jesus is alive. ஆனால் இன்றைக்கு என்னுடைய இயேசுவோ உயிரோடு கூட To இருக்கிறார். see that everything what he said is coming to pass. அவர் கூறின ஒவ்வொன்றும் நிறைவேறுகிறதை நாம் பார்க்கிறோம். Hallelujah. ஹல்லேலூயா. This word says, இந்த வார்த்தை கூறுகிறது, fear not, for I am with you. நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். God knew for sure கர்த்தர் நிச்சயமாக the அறிந்திருந்தார். whole devil's kingdom முழு சாத்தானுடைய ராஜ்யமும் is because of fear. அது பயத்தினாலே இருக்கிறது. And it runs on fear. பயத்திலே அது செயலாற்றுகிறது. And it creates chaos because of fear. பயத்தினாலே அது எதிர்மறையாக காரியங்களை அவர் பயத்தினாலே பல குழப்பங்களை எதிராளியினுடைய ராஜ்யம் உருவாக்குகிறது. Hallelujah. ஹல்லேலூயா. See, if you don't fear, நாம் பயப்படவில்லை என்றால் you will be very quiet in your spirit. நம்முடைய ஆவியிலே நாம் மிகவும் அமைதி உள்ளவர்களாக If a இருப்போம். person is under the influence of fear, பயத்திலே ஒருவன் இருந்தால் he will try to behave in an abnormal manner. அவன் மிகவும் வித்தியாசமான விதத்திலே அவன் செயலாற்றுவான். He will be angry. கோபப்படுவான். He will do so many things அநேக காரியங்களை செய்வான். which he will not be doing if he is not under the influence of fear. பயத்திலே இல்லாமல் இருந்தால் செய்யாத காரியங்களை பயத்திலே இருந்தால் செய்வான். God knew for sure. கர்த்தர் அறிந்திருந்தார். The pilot and the main spirit of the enemy's kingdom is fear. சத்ரு ராஜ்யமுடைய ஒரு முக்கியமான காரியமானது பயம். And you know why that fear is coming? ஏன் அந்த பயம் வருகிறது? Because of lack of fellowship that started at the Garden of Eden. ஏதேன் தோட்டத்திலே ஆரம்பித்த அந்த ஐக்கியம் இல்லாத காரணத்தினாலே தான் இந்த பயம் வருகிறது. See, God created man. கர்த்தர் மனிதனை சிருஷ்டித்தார். Understand this very simply. இதை நாம் தெளிவாக புரிந்து கொள்வோம். God created man. கர்த்தர் மனிதனை சிருஷ்டித்தார். God knew he need fellowship. அவனுக்கு ஐக்கியம் தேவை என்பதை கர்த்தர் அறிந்திருந்தார். The Lord came every day. எனவே ஒவ்வொரு நாளும் கர்த்தர் வந்தார். And God began to have a fellowship with man. மனிதனோடு கூட அவர் ஐக்கியம் கொண்டார். Because man will not feel alone. ஏனென்றால் மனிதன் தனியாக இருப்பது நல்லதல்ல என்று சொல்லி அவனோடு கூட அவர் ஐக்கியம் கொண்டார். But when man fell, மனிதன் விழுந்த பொழுதோ that fellowship was broken. அந்த ஐக்கியமானது துண்டிக்கப்பட்டது. See, when that fellowship was broken, அந்த ஐக்கியம் அறுந்து போன பின்பாக many things have started happening, and it is happening even today. அநேக காரியங்கள் நடக்க ஆரம்பித்தது. இன்றைக்கும் அந்த காரியங்கள் நடக்கிறது. You go to a psychiatrist will say, ஒரு மனோதத்துவ நிபுணரிடத்திலே சென்றால் அவர்கள் சொல்லுவார்கள், why man is fearing? ஏன் மனிதன் பயப்படுகிறான்? Basically, it is a lonely feeling. ஏனென்றால் அவன் தனக்குள்ளாக தனிமையை உணர்கிறான். தனிமை.
you see, he feels lonely within himself. அவனுக்குள்ளாக அவன் தனிமையை உணர்கிறான். He feels, you see, whenever he sees a challenge, அவன் ஒரு சவாலை சந்திப்பான் then என்றால் this lonely feeling overtakes him. அப்பொழுது இந்த தனிமையான காரியம் அவனை மேற்கொள்ளுகிறது. And that sensation of being lonely, அந்த தனிமையாய் இருக்கிற அந்த உணர்வானது, you see, it breeds to fear. அது பயத்தை கொண்டு வருகிறது. Every time he faces a challenge, அவன் ஒவ்வொரு முறையும் சவாலை சந்திக்கும் be it பொழுது, financial, be it family issues, or be it anything, அது பொருளாதாரமாக இருக்கலாம், அது குடும்ப ரீதியாக இருக்கலாம், எப்படிப்பட்டதான சவாலாக இருந்தாலும், first thing முதலாவது he feels he is alone, அவன் தனியாக இருக்கிறோம் என்று உணர்கிறான். and he need to fight that thing alone. அதை தனியாக அவன் செயல்படுத்த வேண்டும் என்று சொல்லி யோசிக்கிறான். நான் இதை தனியாக எதிர்கொள்ள வேண்டும் என்று அவன் யோசிக்கிறான். See, that is the one thing that is the cause for so many losses in our life. அதுதான் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அநேக முறைகளிலே அநேக காரியங்களை இழந்து போவதற்கு காரணமாக இருக்கிறது. That is one of the reason in most of the promises, this is the central line. God said, எனவேதான் அநேக வாக்குத்தத்தங்களிலே கர்த்தர் இதை கூறி இருக்கிறார். the fellowship that was cut at the Garden of Eden, ஏதேன் தோட்டத்திலே துண்டிக்கப்பட்ட அந்த ஐக்கியமானது today it is renewed because of Jesus Christ. இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அது புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது. And you see, that is the reason God said in many ways, in many places, எனவேதான் கர்த்தர் அநேக இடங்களிலே அநேக விதமாக அவர் கூறியிருக்கிறார், I am with thee. நான் உன்னுடைய இருக்கிறேன். Your natural eyes cannot see that. நம்முடைய இயற்கையான கண்கள் அதை பார்க்க You முடியாது. see, you may not be able to even feel in your body, நம்முடைய சரீரத்திலேயும் ஒருவேளை அதை உணராமல் இருக்கலாம். but God is telling, ஆனால் கர்த்தர் கூறுகிறார், my son and my daughter, என்னுடைய குமாரனே குமாரத்தியே, I am with thee. நான் உன்னோடே இருக்கிறேன். As I walked with Adam at that time, before அந்த his fall, நாளிலே ஆதாம் விழுவதற்கு முன்பாக எப்படியாக ஆதாமோடு கூட நான் நடந்தேனோ in the same way, அதே போல I am with thee. நான் உன்னுடனே I am இருக்கிறேன். with thee. நான் உன்னுடனே The Lord who இருக்கிறேன். made the heaven and earth, வானத்தையும் பூமியும் படைத்த தேவனானவர் He is with us. அவர் நம்மோடு How இருக்கிறார். many of you believe that? எத்தனை பேர் நாம் அதை God is true to விசுவாசிக்கிறோம்? His word. கர்த்தர் தம்முடைய வார்த்தைக்கு He உண்மையுள்ளவராய் is with இருக்கிறார். you. அவர் நம்மோடு கூட In the இருக்கிறார். midst of all the challenges that you face, He is with you. You Our- are not alone. அவர் நாம் சந்திக்கிற எல்லா சவால்களுக்கும் மத்தியிலே அவர் நம்மோடு இருக்கிறார். நாம் தனியாக இல்லை. Hallelujah. Hallelujah. This loneliness for a believer is a false feeling fed by the enemy's kingdom. ஒரு விசுவாசிக்கு சத்ருவானவன் தான் இப்படியாக தனிமையை கொண்டு வருகிறான். ஒரு பொய்யான உணர்வு. Hallelujah. For a believer, you see, you should always know that God is with you. விசுவாசியாக நாம் அறிந்து கொள்ள வேண்டும், கர்த்தர் நம்மோடு என்றைக்கும் எப்பொழுதும் இருக்கிறார். Every time you face a challenge, நாம் சவாலை சந்திக்கிற ஒவ்வொரு open your நேரத்திலேயும் mouth and say, நாம் வாயை திறந்து yes, அறிக்கையிடுவோம், this challenge is before me. எனக்கு முன்பாக இந்த சவால் இருக்கிறது. In spite of that, இருந்தாலும் God is with me. கர்த்தர் என்னோடு இருக்கிறார். God is with me. தேவன் என்னோடு இருக்கிறார். God is with me. இயேசு என்னோடு The இருக்கிறார். one who made the heaven and earth is with me. வானத்தையும் பூமியும் படைத்த தேவன் என்னோடு The இருக்கிறார். one who made the way through the wilderness is with me. வனாந்தரத்திலே வழியை உண்டு பண்ண தேவன் என்னோடு கூட The இருக்கிறார். one who threw open the Red Sea is with me. செங்கடலை பிளந்த தேவன் என்னோடு கூட இருக்கிறார். And He is with me with all His might. அவர் என்னோடு கூட தம்முடைய முழு வல்லமையோடு கூட அவர் இருக்கிறார். Hallelujah. Hallelujah. And He is with me because He is in love with me. அவர் என்னோடு இருக்கிறார் ஏனென்றால் அவர் என்னை நேசிக்கிறார். Hallelujah. Hallelujah. See, this is a primary thing. இதுதான் ஒரு அடிப்படை காரியம். Fear பயம் and loneliness தனிமை is a great enemy of the man. இது மனிதனுக்கு இது மிகவும் எதிர்மறையாக அவனுக்கு எதிராளிகளாக இருக்கிறது. And we need to face this as believers விஸ்- according to the promise that Lord had made. விசுவாசிகளாக கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை வைத்து இந்த காரியங்களை நாம் எதிர்கொள்ள He வேண்டும். says, I am with you. நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று See, last கூறுகிறார். night I explained to you. நேற்று இரவு நான் உங்களுக்கு More இப்படியாக than கூறினேன். 5,760 plus promises are there. Direct and indirect promises are there in the Bible.
வேதத்திலே ஏறக்குறைய 5760க்கும் மேற்பட்ட வாக்குத்தத்தங்கள், நேரடியாக மறைமுகமாக இருக்கிற வாக்குத்தத்தங்கள் வேதத்திலே இருக்கிறது. We cannot live out all those promises in இந்த our எல்லா lifetime. வாக்குத்தத்தங்களையும் நம்முடைய வாழ்நாளிலே நாம் அதை ஜீவிக்க முடியாது. But still God had given, because He is an all sufficient God. இருந்தாலும் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஏனென்றால் அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். And He knows அவர் அறிந்திருக்கிறார். His promises அவருடைய are வாக்குத்தத்தங்கள் something that we have to rely on. It நாம் is like a ship that's going to take us through the sea of confusion and difficulty, health issues. It is going to take us through. அது ஒரு கப்பலை போன்றது. எல்லா விதமான குழப்பத்திற்கு மத்தியிலும், வாழ்க்கையின் எல்லா சூழ்நிலைகள் மத்தியிலும் அது நம்மை எடுத்து செல்லும். Hallelujah. ஹல்லேலூயா. Amen. ஆமென். And the Lord says, கர்த்தர் கூறுகிறார், be not dismayed, I am your God. திகையாதே, நான் உன் தேவன். See why that word dismay, and then why God says I am your God? திகையாதே, நான் உன் தேவன் என்று சொல்லி ஏன் If கர்த்தர் you சொல்லுகிறார்? give room to fear, பயத்திற்கு நாம் இடம் if கொடுப்போம் you give என்றால், room to loneliness, நாம் தனிமைக்கு இடம் கொடுப்போம் என்றால், see, dismay is a higher form of fear. திகைப்பு என்பது பயத்திற்கு அடுத்தபடியான ஒரு காரியமாக It இருக்கிறது. will paralyze you. அது நம்மை முடங்க வைத்துவிடும். It will paralyze me. அது நம்மை முடங்க செய்யும். If we allow this dismay to happen in our life, இந்த திகைக்கிற காரியம் நம்முடைய வாழ்க்கையிலே நடக்க நாம் விட்டு கொடுப்போம் என்றால், God says, கர்த்தர் I கூறுகிறார், am your God. நான் உன் தேவன். You know why God said that? ஏன் கர்த்தர் அதை The கூறினார்? Bible says as the days are approaching, நாட்கள் வரும் பொழுது there will be things happening, you see, engineered or orchestrated by Satan. சத்ருவானவனால் செய்யப்படுகிற சில காரியங்கள் நடக்கலாம். It can happen even in our next door. நம்முடைய பக்கத்து வீட்டிலே நடக்கலாம். God says, கர்த்தர் கூறுகிறார், I am your God. நான் உன் தேவன். I am in control. நான் எல்லாவற்றையும் என்னுடைய கரத்திலே நான் See, வைத்திருக்கிறேன். I think yesterday morning I told, நேற்றைய தினம் காலையிலே நான் கூறினேன். we read the newspaper, நாம் நியூஸ் பேப்பரை and வாசிக்கிறோம். it is written 10 people were killed in a shootout. 10 பேர் அவர்கள் துப்பாக்கி சூட்டிலே மரித்து விட்டார்கள் என்று நாம் And வாசிக்கிறோம். suddenly a man took a gun and started firing. ஒருவர் துப்பாக்கியை எடுத்து அவர் சுட்டு விட்டார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். You see, literally it is to the next door or a neighbor's door. அது நம்முடைய பக்கத்து வீட்டிலே நடக்கிறது. You see, there is no natural reason why that should not happen to our home. அது ஏன் நம்முடைய வீட்டிலே நடக்கக்கூடாது என்பதற்கு எந்த ஒரு சாதாரண காரணமும் நாம் சொல்ல முடியாது. Hallelujah. ஹல்லேலூயா. Because He is God, அவர் தேவனாய் இருக்கிற காரணத்தினாலே such things will not befall on us. அப்படிப்பட்டதான காரியங்கள் நம்மை தொட முடியாது. Amen. ஆமென். Hallelujah. ஹல்லேலூயா. See, tigayade. See, when you read the paper, you will see so many things happening in this world. நாம் பேப்பரை வாசிப்போம் என்றால் அநேக காரியங்கள் இந்த உலகத்திலே நடக்கிறது. See, for example, what we read today about Pollachi and so many other things, what is the thoughts that going in our mind? பொள்ளாச்சியில் நடக்கிற அநேக காரியங்களை குறித்து வாசிக்கிறோம். நம்முடைய சிந்தனையிலே What is our எப்படிப்பட்டதான thoughts about our girl children? நம்முடைய பெண் பிள்ளைகளை குறித்து நாம் எப்படியாக யோசிக்கிறோம்? But you see, as a believer, விசுவாசியாக do not be dismayed. திகையாதே. Many things that will happen in this world will really shock you. இந்த உலகத்திலே நடக்கிற அநேக காரியங்கள் அது நம்மை திகைக்க செய்யும். See, understand, நாம் புரிந்து கொள்வோம், He is your God. அவர் நம் தேவன். You know what does it mean that when God says, I am your God? நான் உன் தேவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். I am your God. When God says that, you know what அது is the அப்படியாக அவர் pretext? சொல்லும் பொழுது அவர் அவர் ஏன் சொல்லுகிறார் தெரியுமா? என்னுடைய அனுமதி இல்லாமல் உன்னுடைய வாழ்விலே ஒன்று நடக்காது. nothing will happen without my permission, says the Lord. Hallelujah. Hallelujah. Without me knowing, nothing will happen in your family.
எனக்கு தெரியாமல் உன்னுடைய குடும்பத்திலே உன்னுடைய வாழ்க்கையிலே எதுவும் நடக்காது என்று I சொல்லுகிறார். am your God. நான் உன் தேவன். I know how to close. I know how to open the doors. எப்படியாக மூட வேண்டும் எப்படியாக திறக்க வேண்டும் என்று எனக்கு தெரியும். I know how to confuse the enemy. நான் எப்படியாக சத்ருவானவனை குழப்பப்படுத்த வேண்டும் என்று எனக்கு You தெரியும். see, I am the Lord. I have the final authority over your life. உன்னுடைய வாழ்க்கையின் மேலாக எனக்கு தான் முழு அதிகாரம் இருக்கிறது. And that is one of the reasons we say to the people, come எனவேதான் to the Lord and make him your God. எனவேதான் மக்களிடத்திலே சொல்லுகிறோம், கர்த்தரிடத்திலே வாருங்கள், அவரே தேவன். Don't come to man. மனிதனிடத்திலே வர Come to வேண்டாம், Jesus. இயேசுவினிடத்திலே வாருங்கள். Once he is your God. அவர் நம்முடைய தேவனாய் இருக்கும் பொழுது You see, he says, he takes pleasure. I am your God. நான் உன் தேவன் என்று சொல்லுகிறார். He அதில் takes மிகவும் pleasure in விருப்பமுள்ள telling that. தேவனாய் அப்படியாக He takes சொல்லுகிறதிலே pleasure. அவர் He மிகவும் takes விருப்பமுள்ள pleasure. தேவனாய் Again I இருக்கிறார். repeat, he takes pleasure. அவர் அதை சொல்வதிலே மிகவும் விருப்பமுள்ள தேவனாய் See, in your இருக்கிறார். street or in your block, when you walk, people see you. நம்முடைய தெருவிலே நம்முடைய பிளாக்ல நாம் நடக்கும் பொழுது மக்கள் நம்மை பார்க்கிறார்கள். What way you are different than others? மற்றவர்களை காட்டிலும் நீங்கள் எந்த விதத்திலே வித்தியாசமாய் Because இருக்கிறீர்கள்? you have the Lord God, Jesus as your Lord. இயேசு கிறிஸ்துவை நம்முடைய தேவனாக நாம் வைத்திருக்கிற What காரணத்தினாலே is going to happen to your left and what is going to happen to your right will not happen to you, says the Lord. நம்முடைய வலது புறத்திலும் இடது புறத்திலும் நடக்கிற காரியங்கள் அது ஒருபோதும் நம்மை அண்ட தாக்க முடியாது. 1,000 may fall at your side and 10,000 at your right side, it shall not come near thee, says the word. 1000 பேரும் 10000 பேரும் விழுந்தாலும் வலது புறம் இடது புறம் அது நம்மை அணுகாது என்று சொல்லி வார்த்தை கூறுகிறது. You are different because Jesus is your God. நாம் வித்தியாசமானவர்கள் ஏனென்றால் இயேசு நம்முடைய தேவன். He says this. அவர் இதை கூறுகிறார், He says, I will strengthen thee. நான் உன்னை பலப்படுத்துவேன். Because God knows in the last days, ஏனென்றால் கர்த்தர் அறிந்திருக்கிறார் இந்த கடைசி devil காலங்களிலே will do everything to weaken mankind. சத்ருவானவன் மனிதனை பலவீனப்படுத்த அநேக காரியங்களை செய்வான். You know how many times you see a crime and people come and tell, what a hard-heartedness, where is man? Where is man? தமிழ்ல சொல்லுவாங்க, மனிதாபிமானம் எங்கே போனது? Amen. Man is not even thinking like a man today. இன்றைக்கு மனிதன் மனிதனை போல நினைக்காமல் மிருகத்தை போல நடக்கிறான். Because he lost all the hope. ஏனென்றால் அவன் எல்லா விதமான நம்பிக்கையும் இழந்து விட்டான். Jesus is the hope. இயேசுவே நம்பிக்கை. He says, அவர் கூறுகிறார், I will strengthen you. நான் உன்னை பலப்படுத்துவேன். See, this is something like this. அது இப்படியாக இருக்கிறது. Throughout the day, முழு நாளும் devil is working சத்ருவானவன் கிரியை to take செய்கிறான். away the strength. இந்த பலத்தை For எடுத்துக்கொள்வது example, if எடுத்துக்கொள்ளும்படியாக you are strong in finance, devil will plot everything to drain you of your finance. ஒருவேளை நீங்கள் பொருளாதாரத்திலே மிகவும் வல்லுனராக இருந்தால் அந்த பொருளாதாரத்தை முற்றிலுமாக எடுத்துவிட சத்ருவானவன் If அநேக you are காரியங்களை strong in your செய்யலாம். body, if you think you are strong in your body, ஒருவேளை சரீரத்திலே நான் பலனுள்ளவன் என்று யோசித்தால் see, devil will try to remove all the 24 hours that strength from your body. சத்ருவானவன் உங்களுடைய சரீரத்தில் இந்த பலத்தை எடுத்துவிட அநேக காரியங்களை செய்யலாம். You may think that you see there are strong points in your life, strong points in your family. குடும்பத்திலே நான் இப்படியாக சில காரியங்களை இதெல்லாம் எனக்கு ப்ளஸ் பாயிண்ட் அப்படி நீங்க யோசிக்கலாம். But you need to know devil is working constantly at that, and that is the reason God says, I will strengthen thee. சத்ருவானவனுக்கு எதிராக கிரியை செய்து கொண்டிருக்கலாம். எனவேதான் கர்த்தர் கூறுகிறார், நான் உன்னை பலப்படுத்துவேன். Hallelujah. ஹல்லேலூயா. Will you lift your hands and say, thank you Jesus for strengthening me in every realm. நாம் கரங்களை உயர்த்தி சொல்வோம், கர்த்தாவே நீர் என்னை எல்லா விதத்திலும் பலப்படுத்துகிறீரே, அதற்காக ஸ்தோத்திரம். Hallelujah. ஹல்லேலூயா. The Bible says, வேதம் கூறுகிறது, when he was on the cross, அவர் சிலுவையிலே இருந்த பொழுது he was weakest at that time. அந்த நேரத்திலே அவர் மிகவும் பலவீனமாயிருந்தார். And he could not even lift the cross. சிலுவையை கூட அவரால் தூக்க So they முடியவில்லை. had to carry another man who has come on the way. எனவே இன்னொருவர் அவருக்காக சிலுவையை தூக்கி கொண்டு செல்ல சொன்னார்கள். He faced the weak in every realm. எல்லா விதத்திலும் பலவீனமாய் He அவர் was காணப்பட்டார். weak in physical body. அவர் சரீரத்திலே பலவீனம் உள்ளவராய் He was இருந்தார். weak in his mental realm. அவருடைய சிந்தனையிலே ஆத்துமத்திலே. ஆத்மத்திலே அவர்
பலவீனம் He உள்ளவராய் was so இருந்தார். weak in every realm, எல்லா விதத்திலும் அவர் பலவீனமாய் so that காணப்பட்டார். this word will be fulfilled in your life and in my life. ஏனென்றால் இந்த வார்த்தையானது நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேறத்தக்கதாக The Lord says, I will strengthen you. கர்த்தர் கூறுகிறார், நான் உன்னை And that பலப்படுத்துவேன். is the reason in the New Testament there is another word elsewhere which comes, my strength will be made perfect in your weakness. எனவேதான் நாம் புதிய ஏற்பாட்டிலே பார்க்கிறோம், என்னுடைய பலவீனத்திலே உன்னுடைய பலவீனத்திலே என்னுடைய பலன் பூர்ணமாய் இருக்கும் என்று சொல்லி. Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. Never feel weak in your life. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பலவீனமாய் உணர வேண்டாம். Never resign in your life. நம்முடைய வாழ்க்கையிலே இது முடியாது என்று சொல்லி நாம் தீர்மானிக்க Never வேண்டாம். resign in your life. முடியாது என்று சொல்லி நீங்கள் யோசிக்க When வேண்டாம். God calls us, we will go home. கர்த்தர் அழைக்கும் பொழுது நாம் அவரிடத்திலே செல்வோம். But never resign in your life. ஆனால் இது முடியாது இது அப்படின்னு சொல்லி நீங்களா வந்து தீர்மானம் எடுக்க He வேண்டாம். will strengthen you. கர்த்தர் நம்மை He will பலப்படுத்துவார். strengthen you. கர்த்தர் நம்மை பலப்படுத்துவார். Yeah. ஆம். The word says, yeah, I will help thee. கர்த்தர் கூறுகிறார், நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன். உதவி செய்வேன், சகாயம் பண்ணுவேன். Hallelujah. Hallelujah. My help cometh from the Lord which made the heaven and earth. வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். How many of you will say, lifting up your hands, you உம்முடைய see, கரங்களை my உயர்த்தி help எத்தனை cometh பேர் from the நாம் Lord who சொல்லலாம். made the heaven and earth. வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு உதவி He ஒத்தாசை வருகிறது. make way for me in the wilderness. அவர் எனக்காக வனாந்திரத்திலே வழியை உண்டு பண்ணார். Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. ஹல்லேலூயா. See, this word, இந்த வார்த்தை, I encourage you to embrace இந்த வார்த்தையை நாம் அணைத்துக் கொள்வோம். and let us live on that. இதிலே நாம் ஜீவிப்போம். Every day you get up from your bed. நம்முடைய படுக்கையிலிருந்து நாம் எழுந்திருக்கும் ஒவ்வொரு நேரமும் Doctor says so many things, but I want to tell you, மருத்துவர்கள் அநேக காரியங்களை because சொல்லலாம். of whom your metabolism is working? யாரினால் நம்முடைய சரீரம் கிரியை செய்கிறது? Because of him. அவரினாலே. That is the reason he said, எனவேதான் அவர் கூறினார், my grace is new every morning. அதிகாலை ஒவ்வொரு நாளும் என்னுடைய கிருபை புதிதாக இருக்கிறது. காலை தோறும் என்னுடைய கிருபை புதிதாய் இருக்கிறது. Hallelujah. Hallelujah. Today we got up from the bed and we have come to the church. It is the help of the Lord or the grace of the Lord. இன்றைக்கு நாம் எழும்பி நாம் சபைக்கு வந்திருக்கிறோம். இது கர்த்தருடைய கிருபை. Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. ஹல்லேலூயா. Day after day, ஒவ்வொரு நாளும் night after night, ஒவ்வொரு இரவும் it is his help. அவருடைய உதவியே. Amen. ஆமென். Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. ஹல்லேலூயா. And the Lord says, கர்த்தர் கூறுகிறார், I will uphold thee with the right hand of my righteousness. என்னுடைய நீதியின் வலது கரத்தினாலே நான் உன்னை தாங்குவேன். தமிழில் தாங்குவேன் என்று போடப்பட்டிருக்கிறது, ஆங்கிலத்தில் uphold என்று போடப்பட்டிருக்கிறது. Amen. What is upholding? உயர்த்தப்படுதல், உனக்காக உன்னுடைய காரியங்களை. For example, we are only 2% in this nation. இந்த தேசத்திலே நாம் 2% இருக்கிறோம். You see, who is going to speak for our cause? நமக்காக யார் பேச போகிறார்? கர்த்தர். God. Amen. Amen. Maybe in your office you are the only person. நம்முடைய அலுவலகத்திலே ஒருவேளை நாம் மாத்திரம் இருக்கலாம். You are not in the rush. கூட்டத்தில் ஒரு ஆளா நீங்க இல்ல. Amen. Who is going to speak for you? நமக்காக யார் பேச போகிறார்? That is called upholding. அதுதான் God is going to speak for you. கர்த்தர் நமக்காக பேச போகிறார். God is going to speak for you and me. கர்த்தர் நமக்காக அவர் பேச He is going போகிறார். to uphold us. அவர் நம்மை தூக்கி நிறுத்த போகிறார், உயர்த்த போகிறார். Or in other words, I want to tell you, who is going to recommend your case? நமக்காக யார் பேச போகிறார்? God is going to recommend your கர்த்தர் case. நமக்காக பேச போகிறார். God is going to recommend your case. கர்த்தர் நம்முடைய காரியத்திற்காக அவர் பேச போகிறார். Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. ஹல்லேலூயா. Church, I want to tell you, சபையை நான் கூற live விரும்புகிறேன், the word. வார்த்தையை நாம் ஜீவிப்போம். Live the word. வார்த்தையை You ஜீவிப்போம். see, live the word. வார்த்தையை Live ஜீவிப்போம். the word. வார்த்தையை This ஜீவிப்போம். fear and loneliness will not grip you. இந்த பயமும் அந்த தனிமையும் நம்மை அணுக முடியாது. Hallelujah. Hallelujah. ஹல்லேலூயா. He is your God. அவர் நம்முடைய தேவன். So don't get dismayed. எனவே நாம் திகைக்க வேண்டாம். He is the Lord who strengthens us. அவர் நம்மை பலப்படுத்துகிற To தேவன். strengthen us, he became weak.
நம்மை பலப்படுத்துகிறதற்காக அவர் பலவீனமானார். He knew what is weakness. பலவீனம் என்பது என்ன என்று அறிந்து He கொண்டார். knew what is weakness. பலவீனம் என்ன என்று அறிந்து How கொண்டார். many times I felt that? எத்தனை முறை நான் அதை உணர்ந்திருக்கிறேன். You see, every time, you see, this has happened recently. இது சமீபத்தில் நடந்தது. You see, when I was in ICU, அந்த ஐசியூல இருந்த பொழுது and doctor said, you see, that afterwards it's very difficult for you to walk. பின்பாக நடக்கிறது மிகவும் கடினம் என்று சொன்னார்கள். You know, these words have become life to me. இந்த வார்த்தைகளானது எனக்கு ஜீவனாய் மாறியது. I can do all things through Christ who strengthens me. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் Every உண்டு. step, நான் எடுக்கிற ஒவ்வொரு அடியும் it's grace. இது கிருபை. It is His help. அது அவருடைய It is சுகம், His strength. அவருடைய பலன். Hallelujah. ஹல்லேலூயா. Church, I want you to live the word. வார்த்தையை நாம் ஜீவிப்போம். Live the word. வார்த்தையை Every ஜீவிப்போம். other things will come to a standstill. மற்ற காரியங்கள் எல்லாம் ஸ்தம்பித்து விடும். The word says, வார்த்தை கூறுகிறது, heaven and earth will pass, வானமும் பூமியும் ஒளிந்து but போனாலும் the word of God will never pass. கர்த்தருடைய வார்த்தையோ அது ஒருபோதும் மாறாது. Amen. Amen. The Amen. devil is doing all the trick to make you and me weak. சத்ருவானவன் நம்மை பலவீனப்படுத்த அநேக காரியங்களை செய்யலாம். That is the reason God said, I will strengthen you. எனவேதான் கர்த்தர் கூறினார், நான் உன்னை பலப்படுத்துவேன், And He says, I will help you. நான் உனக்கு சகாயம் You பண்ணுவேன். know who is a helper? நமக்கு யார் Holy சகாயம் Spirit செய்வார்? is our helper. பரிசுத்த ஆவியானவர் நமக்கு சகாயம் You see, செய்வார். where there is Holy Spirit, பரிசுத்த ஆவியானவர் எங்கு இருக்கிறாரோ there is liberty. அங்கே விடுதலை உண்டு. விடுதலை அங்க உண்டு. ஆமென். வியாதியோ விக்கினமோ வறுமையோ நம்மை அதிக நாள் கட்டி போட முடியாது. ஆமென். Hallelujah. There is liberty அங்கே விடுதலை உண்டு. where there is a spirit of God. ஆவியானவர் எங்கு உண்டோ, When the Lord says, I will help thee, today He has the Holy Spirit within us and by the side of us. நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன், உதவி செய்வேன் என்று சொல்லும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் நம் பக்கத்திலே இருக்கிறார். Amen. He ஹல்லேலூயா. will strengthen you. அவர் நம்மை பலப்படுத்துவார். அவர் நம்மை And He பலப்படுத்துவார். will uphold your cause. அவர் நம்முடைய காரியங்களை அவர் மேன்மை தூக்கி நிறுத்துவார். And in this election also, இந்த எலெக்ஷன்லேயும் God தேர்தலிலே is going to lift up the cause of His kingdom. தம்முடைய ராஜ்யத்தின் காரியத்தை கர்த்தர் தூக்கி நிறுத்துவார். Hallelujah. ஹல்லேலூயா. God is going to do that. கர்த்தர் அப்படியாக செய்வார். It is possible முடியும். if you and me believe the word. நாம் கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிப்போம் என்றால். Hallelujah. ஹல்லேலூயா. Shall we stand to our feet? நாம் எழும்பி நிற்போம். Praise the Lord. Praise you, Jesus. Father God, we thank thee, we praise thee. கர்த்தாவே உம்மை துதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். Lord, we go into this month of April, இந்த ஏப்ரல் மாதத்திற்குள்ளாக கடந்து and Lord, செல்லுகிறோம். we know for sure நாம் அறிந்திருக்கிறோம், your word is yea and amen in our life. உம்முடைய வார்த்தையானது எங்களுடைய வாழ்க்கையில ஆம் என்றும் ஆமென் என்றும் And இருக்கிறது. we open our mouth this morning and we say amen to this Isaiah 41:10. இயேசுவே, ஏசாயா 41:10க்கு நாங்கள் வாயை திறந்து ஆமென் என்று சொல்லுகிறோம். Open your mouth and say, church, amen. சபையே வாயை திறந்து ஆமென் என்று Amen. சொல்லுவோம். ஆமென். Amen. ஆமென். The Lord is கர்த்தர் my helper. எனக்கு சகாயம் The செய்கிறவர். Lord is the Lord who strengthens me. கர்த்தர் என்னை The பலப்படுத்துகிறவர். Lord will uphold my cause. கர்த்தர் எனக்காக I அவர் say என்னை தூக்கி amen to நிறுத்துவார். all the promises that the எல்லா Lord has given. வாக்குத்தத்தங்களுக்கும் நான் ஆமென் என்று கூறுகிறேன். Hallelujah. ஹல்லேலூயா. Oh, we thank you, Holy Spirit. பரிசுத்த ஆவியானவரே உமக்கு We ஸ்தோத்திரம். magnify you. உம்மையே நாங்கள் We lift உயர்த்துகிறோம். up your name. உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம். Lord, give us grace as leaders to hear positive reports from your people. இயேசுவே, கர்த்தாவே, போதகர்களாக இயேசுவே, மக்களிடத்திலிருந்து சபையார் ஒவ்வொரு இடத்திலிருந்து நன்மையான செய்திகளை நாங்கள் கேட்க கிருபை செய்யும். Uphold your நீர் kingdom. கர்த்தாவே தூக்கி நிறுத்தும். Oh God, the people who struggle, இயேசுவே, let them see the upholding hand of the Lord. வாழ்க்கையிலே கர்த்தாவே போராடுகிற மக்கள் அப்பா, உம்முடைய கரம் நீர் தூக்கி நிறுத்துகிறதை காணட்டும் தேவனே. Hallelujah. ஹல்லேலூயா. Lord, I thank you for all the testimonies I heard. இயேசுவே, கேட்ட ஒவ்வொரு சாட்சிக்காகவும் நன்றி. We
give you the glory. உமக்கே மகிமை We செலுத்துகிறோம். give you the glory. உமக்கே மகிமை செலுத்துகிறோம். the glory. உமக்கே மகிமை In செலுத்துகிறோம். Jesus' name. இயேசுவின் நாமத்திலே பிதாவே. ஆமென். Amen. Amen. Now may the grace of our Lord Jesus Christ, the love of God, and the sweet fellowship of the Spirit of the Lord shall be with us till we meet our Lord face to face. Amen. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் என் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து என் நோய்களை எல்லாம் குணமாக்கி என் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு என்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் என் வாயை திருப்தி ஆக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் என் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. ஆமென். Amen. 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 Please be seated. தயவு செய்து அமரவும். I want to tell one testimony. ஒரு சாட்சியை கூற விரும்புகிறேன். You see, with prayer we can change many things. ஜெபத்தினாலே அநேக காரியங்களை நாம் மாற்ற முடியும். I don't know for whom I am telling this, இதை நான் யாருக்கு சொல்லுகிறேன் என்று நான் அறியேன். but I want to tell you, ஒரு காரியத்தை சொல்ல when you விரும்புகிறேன். think everything is lost, எல்லாம் இழந்து விட்டோம் என்று யோசிக்கும் பொழுது God is going to do a new thing in your life. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு புதிய காரியத்தை செய்கிறார். See, this one testimony I wanted to tell for a couple of weeks, but somehow it skipped my mind, and this morning it comes to my mind. ஒரு சாட்சியை நான் கூற வேண்டும் என்று இருந்தேன், ஆனால் அது கூற 2 வாரங்களாக I will tell you, கூறவில்லை. I will repeat it again, maybe in the church with the letter we have received. You see, we met one African American sister when we visited America last year. கடந்த வருடம் நாங்கள் அமெரிக்க ஐக்கிய நாடுக்கு சென்றிருந்த பொழுது அங்கே ஒரு சகோதரியை நாங்கள் சந்தித்தோம். She's a pastor's wife. அவர் ஒரு போதகருடைய மனைவியாக இருந்தார்கள். She was doing her thesis in the Bible college. அவர் தங்களுடைய தீசிஸை அந்த பைபிள் காலேஜிலே அவர்கள் செய்து And it கொண்டிருந்தார்கள். is just a half a second meeting because we met her on the way. நாங்கள் வழியிலே அவர்களை சந்தித்தோம். And her husband is one of the leading pastors in Florida. புளோரிடாலே அவருடைய கணவனானவர் ஒரு போதகராக அவர் இருக்கிறார். And suddenly he met with a kind of paralysis. அவருக்கு பக்கவாதம் திடீரென்று பக்கவாதம் வந்தது, கை கால்கள் விழுந்து விட்டது. In America, you see, they did everything எல்லாவற்றையும் அவர்கள் with all செய்தார்கள். the modern things. அவர்களுக்கு இருந்த எல்லா காரியங்களையும் வைத்து, But he could not even move his hands and legs. ஆனால் தன்னுடைய கரங்களையோ அவர் அசைக்க முடியாமல் படுத்த படுக்கையாக And ஆகிவிட்டார். doctor said that's the end of it. அதுதான் அவ்வளவுதான் என்று சொல்லி டாக்டர்களும் சொல்லிவிட்டார்கள். And you see, one day the sister was sleeping, இந்த சகோதரி தூங்கிக் கொண்டிருந்த வேளையிலே and God had showed her the vision of both of us. You see, we met even less than in the corridor, that's all. நாங்கள் அந்த வெராண்டால சென்று கொண்டிருக்கும் பொழுதுதான் அந்த சகோதரியை பார்த்தோம். வெறும் அவர்களை ஹாய் என்று சொல்லிவிட்டு நாங்கள் கடந்து சென்று விட்டோம். அவர்கள் தூங்கிக் கொண்டிருந்த பொழுது கர்த்தர் நாங்கள் இருவரும் ஜெபிக்கிறதை அவர்களுக்கு காண்பித்தார். And so she immediately came to the Bible college and met Pastor David, and she said, ask your mom and dad to pray for my husband. எனவே அவர்கள் பைபிள் காலேஜ் அடுத்த நாள் காலையிலே வந்து பாஸ்டர் டேவிட் இடத்திலே உங்களுடைய பெற்றோர்களிடத்திலே எனக்காக ஜெபிக்கும்படியாக என் கணவருக்காக ஜெபிக்கும்படியாக கூறுங்கள் என்று சொன்னார்கள். Because there is no hope in the medical science. ஏனென்றால் மருத்துவ ரீதியிலே எந்த ஒரு நம்பிக்கையும் இல்லை. See, myself and Pastor Rama prayed. நாங்கள் ஜெபித்தோம். I think this is a word that we received for them. அவர்களுக்கு என்று கொடுக்கப்பட்ட ஒரு வார்த்தையாக இந்த வார்த்தை இருந்தது. And we sent that to David. அதை நாங்கள் பாஸ்டர் டேவிடுக்கு அனுப்பினோம். And we said to Pastor David, you see, pass it on to that sister. அந்த சகோதரியின் இடத்திலே கூறுங்கள், help that church and கர்த்தர் நிச்சயமாக அந்த சபைக்கு அந்த போதகருக்கு கர்த்தர் அவர் உதவி செய்வார் என்று சொன்னோம். See, 3 months passed. 3 மாதங்கள் கடந்து விட்டது. Suddenly that sister came and met David, Pastor David again in the Bible college. திரும்பவும் அந்த சகோதரி வந்து பாஸ்டர் டேவிடை பைபிள் காலேஜில் சந்தித்தார்கள். And she wrote one letter.
ஒரு லெட்டரை இப்படியாக Maybe எழுதியிருந்தார்கள். next service we will read that letter to you. அடுத்த ஆராதனையிலே அந்த லெட்டரை படிப்போம். And because that is also, she thought you all prayed for her. நீங்கள் எல்லோரும் ஜெபித்தீர்கள் என்று சொல்லி அவர்கள் நினைத்திருக்கிறார்கள். And she had written to the church. சபைக்கென்று எழுதியிருக்கிறார்கள். That pastor, அந்த போதகர் he received an instant healing அவர் by உடனடியாக meditating on the word. அந்த வார்த்தையை வைத்து அவருக்கு பூரண சுகம் He could கிடைத்தது. walk, அவர் நடக்கிறார், he could talk, அவர் he பேசுகிறார், could preach. அவரால் பிரசங்கம் பண்ண He is முடிகிறது. now pastoring the church again. அவர் திரும்பவுமாக சபைக்கு போதகராக இருக்கிறார். Hallelujah. ஹல்லேலூயா, Amen. ஹல்லேலூயா. See, word, வார்த்தை not man, மனிதன் அல்ல, not man. மனிதன் அல்ல, Word வார்த்தை is able to create things. அது காரியங்களை செய்ய வல்லமை உள்ளதாய் இருக்கிறது. Doctors don't have the reason to tell how he is walking, why he is walking, and how the things are being done. மருத்துவர்கள் அது ஏன் எப்படியாக அவர் நடக்கிறார் என்று சொல்லி அவர்களுக்கு காரணம் புரியவில்லை. That sister had written very touching letter, not only for us, to every one of you. எங்களுக்கு மாத்திரமல்ல I'll read உங்கள் it ஒவ்வொருவருக்கும் அவர்கள் after- மிகவும் அழகாக ஒரு லெட்டர் எழுதி after I took the அனுப்பியிருக்கிறார்கள். printout. அதை நான் பிரிண்ட் அவுட் எழுதி எடுத்து வாசிக்கிறேன். Amen. Next Sunday. அடுத்த ஞாயிற்றுக்கிழமை. And another thing, இன்னொரு காரியம், 14th, that is the Sunday before the election. எலெக்ஷன் தேர்தலுக்கு முன்பாக வருகிற ஞாயிற்றுக்கிழமை We are going to have a combined 14ஆம் service. தேதி Yesterday, as we were worshiping, this is the thought that Lord gave. ஒரு ஒருங்கிணைந்த ஆராதனையாக இருக்க போகிறது. So, நாம் 14 ஆராதித்த பொழுது கர்த்தர் இப்படியாக கூறினார். So yesterday in the third service, I have announced it suddenly. Even Ruth and Alex don't know this. And you see, we are going to have a combined service. எனவே நேற்று தினத்தை தமிழ் சர்வீஸ்ல நான் அனௌன்ஸ் செய்தேன். சகோதரர் அலெக்ஸ்க்கும் ரூத்துக்கும் கூட இது இன்னும் தெரியாது. So it's going to be a combined service on 14th. 14ஆவது தேதி ஒருங்கிணைந்த It's ஆராதனையாக going இருக்க to be a போகிறது. prayer service. அது நாம் ஜெபிக்கிற ஒரு ஜெபத்தின் ஆராதனையாக We இருக்க are going to போகிறது. pray for this nation. நாம் இந்த தேசத்திற்காக ஜெபிக்க Our போகிறோம். prayer is going to change. நம்முடைய ஜெபமானது காரியங்களை மாற்றும். Hallelujah. ஆமென். So keep praying. This month is a very important month. இது மிகவும் முக்கியமான மாதம். நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.